Hi friends, welcome back to my channel Sparkling Crafts. இந்த வாய்ஸ் மெசேஜ் எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு அலர்ட்டுக்காக இந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து நான் நிஜமாகவே பிஸ்னஸ் பண்ணுறேனா இல்லை ஃபேக்காக பிஸ்னஸ் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு நீங்கள் கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறீங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை நிறைய பேர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயுமே வந்து நிறைய பேர் வந்து என்ன நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் வந்து போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப சீப்பாக வந்து பேசுகிறீங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இந்த பிஸ்னஸ் வந்து 3 இயர்ஸாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். 2019 வந்து நான் இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா கஸ்டமைசேஷன் எல்லாமே கற்றுக்கிட்டேன். 2024 நான் வந்து ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் கஸ்டமைசேஷன் ரெண்டுமே நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட பேஜ் வந்து ட்ரஸ்ட் பண்ணி வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட பேஜ் வந்து ட்ரஸ்ட் பண்ணலை, நீங்கள் வந்து ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்கிறவங்களுமே நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி ஃபேக்குன்னு சொல்கிறவங்களுக்கு தான் வந்து தெரியணும் நம்மளோட பேஜ் எந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட பேஜில் வாங்கி எந்த அளவுக்கு வந்து அவங்க நம்ம ப்ராடக்ட்ஸை நல்லா ரிவ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. இந்த மாதிரி என்னோடய பேஜ் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து வேறு சில பேஜஸ் பற்றியுமே நிறைய பேர் வந்து நிறைய மாதிரி பேசுகிறாங்க. அது வந்து ஸ்மால் பிஸ்னஸாக பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து அது வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகும். ஏன்னா ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு தான் தெரியும் அந்த பிஸ்னஸ் எந்த அளவுக்கு கஷ்டம், அதுக்காக நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோம் அப்படின்னு. ஸோ என்னோடய பேஜ்லேயே எடுத்திங்கன்னா நான் மற்றவங்களோட ப்ராடக்ட்ஸில் எடுத்து வந்து ஸ்டேட்டஸில் போடுறேன், அதில் போடுறேன், இதில் போடுறேன்னு சொல்லிங்க. அது யாருமே வந்து நம்பாதீங்க தயவு செஞ்சு. நான் ஏன் மற்றவங்களோட ப்ராடக்ட்ஸ் எடுத்து இது என்னோடய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நான் ஏன் வந்து பொய்யா வந்து சேல் பண்ணணும்? எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நெசசிட்டியுமே கிடையாது. இல்லை எனக்குன்னு இல்லை, அந்த மாதிரி எந்த சின்ன ஓனர்ஸுக்குமே வந்து புதுசாக பண்ணுறவங்களுக்கும் சரி ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸுக்குமே சரி அந்த மாதிரி பண்ணுற எந்த ஒரு நெசசிட்டியுமே வந்து வராது. பட் இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து புரிய மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. இந்த பிக்ஸ் வந்து ரெஃபரன்ஸ்க்காக நான் சேவ் பண்ணி வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பிக்ஸ் நீங்கள் அனுப்பி உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாஸில் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்பேனே தவிர்த்து எந்த கஸ்டமர்ஸ்கிட்டையும் இது என்னோடய ஹேர் ஆக்சசரிஸ் பிக்சர், இது என்னோடய ரா மெட்டீரியல்ஸ் பிக்ஸ்னு நான் யாருக்கிட்டையுமே நான் சொல்ல மாட்டேன். ஐடியாஸ்க்காக நான் சேவ் பண்ணி வைப்பேனே தவிர்த்து மற்றவங்களோட ப்ராடக்ட்ஸை நான் சொல்லி நான் சேல் பண்ண மாட்டேன். ஐடியாஸ்க்காக மட்டுமே நான் சேவ் பண்ணி வைப்பேனே தவிர்த்து மற்றவங்களோட ப்ராடக்ட்ஸ் எடுத்து இது என்னோடய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி வைக்கிற அந்த கெட்ட பழக்கமும் அதுதான் என்னோடய ப்ராடக்ட்டுன்னு சொல்லி மற்றவங்கள நான் இது பண்ணுற அந்த கெட்ட பழக்கமே எனக்கு கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் வந்து அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொல்லி கேட்பீங்க. அதுக்காக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து என்னோடய ப்ளேஸில் அரேஞ்ச் பண்ணி தருவேன். அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து அந்த மாதிரி பிக்ஸ் வந்து சேவ் பண்ணி வைக்கிறேன். செஞ்சு நம்மளோட பேஜை பற்றி யாராவது தப்பாக சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு அது யாருமே வந்து நம்பாதீங்க. ஏன்னா சொல்கிறவங்க தான் வந்து நம்மளோட பேஜை வந்து வாங்காமல் செய்யாமல் ட்ரஸ்ட் பண்ணாமல் தப்பாக சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்கிறவங்கள யாருமே நம்பாதீங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்ன கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் நம்மக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணி வாங்குங்க. தயவு செஞ்சு வெளியில் யாரையும் பேஜை பற்றி யார் நல்லா வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்களோ, யார் ட்ரஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட நம்ம பேஜ் பண்ணி சொல்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து நம்மளோட பேஜை வந்து ட்ரஸ்ட் பண்ணி தாராளமாக வந்து வாங்குங்களாம். தயவு செஞ்சு 3வது மனுஷங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட பேஜை யாரும் வந்து பொய் சொல்கிறாங்க, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் யாருமே நம்ப வேண்டாம். 3வது மனுஷங்க சொல்கிறது வந்து நீங்கள் நம்பி நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்காமல் இருந்துடாதீங்க. என்ன டவுட்ஸ், என்ன கிளாரிஃபிகேஷன், நம்ம பேஜ் பற்றி என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் ஏன் கேட்டு டைரெக்டாக கேளுங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேஜை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணாமல் போயிடாதீங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நம்மளை பேஜை பற்றி தப்பாக சொல்லிகிட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. அது வந்து சின்ன பிஸ்னஸ், அதாவது ஸ்மால் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து ஹர்ட்டிங்காக இருக்கும். ஒருத்தங்க இன்னொரு பேஜ் பற்றி சொன்னால் அதை வந்து கண்டிப்பாக ஹர்ட் ஆக தான் வந்து செய்யும்.
இது என்னோடய பேஜ்லேயும் வந்து நடந்திருக்கு. நம்ம பேஜை பற்றி யார் எவன் என்ன சொன்னாலும் அதை வந்து நீங்கள் யாருமே நம்பாதீங்க. நம்மளோட பேஜ் வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் 100% ட்ரஸ்டபிள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து என்கிட்ட டைரெக்டாக அப்ரோச் பண்ணி கேளுங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் மற்றவங்க சொல்கிற தயவு செஞ்சு நம்பாதீங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.